ஊளையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, ஊளையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும் ஐயா, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. மகா இரக்கமும் கிருபையும் நல்ல பிதாவே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம். இந்த நாளிலும் இந்த சுத்திகரிப்பு ஆராதனையில் என்னை எங்களை கிருபையாய் ஆலயத்துக்குள் பிரவேசிக்க செய்து ஆண்டவரே, புதிய வருடத்தில் புடமிடப்பட்டவர்களாய் கடந்து செல்லும்படிக்கு நீர் கொடுக்கிற இந்த பாக்கியத்துக்காய் ஸ்லாக்கியத்துக்காய் அனுகிரகத்துக்காய் சோத்திரம் ஐயா. வருகிற வந்து கொண்டிருக்கிற அனைவரையும் துரிதமாய் கூட்டி சேர்த்தரலும். அன்றிருந்த இடம் முழுவதும் பரிசுத்த பிரசன்னத்தினால் நிரப்பும். ஒரு விசை ஆண்டவரே, எங்கள் குற்றங்கள், குறைகள், பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் கழுவி சுத்திகரித்து ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஆராதனை நேராக, புதிய வருஷத்து நேராக எங்களை ஆயத்தப்படுத்தும்படிக்கு நீர் அழைத்து கொண்டு வந்திருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. நானே உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, எங்களை பரிசுத்தமாக்குறவர் நீரே, நீர் ஒருவரை எங்களை பரிசுத்தப்படுத்துகிறவர். அதற்காக நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம். வருகிற வந்து கொண்டிருக்கிற அனைவரும் துரிதமாய் கூட்டி சேர்த்தரலும். அன்றே எங்கள் மத்தியிலே நீர் மட்டுமே ஆளுகை செய்யும். ஆண்டவரே, ஒரு விசை அப்பா தேவனே, எங்களை ஒருமுகப்படுத்தும். ஆண்டவரே, எங்கள் தேவையில்லாத சிந்தனைகள், வேண்டாத பலவீனங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு நீர் தாமே ஆயத்தப்படுத்தும். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சுத்திகரிப்பு ஆராதனைக்கு ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. தேவன் சொன்ன வார்த்தையின்படியே, நானே உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர் என்ற வார்த்தையின்படியே கர்த்தர் தாமே நம்மை பரிசுத்தப்படுத்தி இந்த நாளுக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. ஆமேன். கர்த்தர் அப்படியாக நம்மை கூட்டி சேர்த்தபடினால ஒரு பாடலை பாடி கர்த்தரை மையப்படுத்தலாம். சேர்ந்து சொல்லலாம். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும் என்று சொல்லி இருந்த பாடல் கரங்களை தட்டி பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். பாடல் புத்தகத்தில் இந்த பாடல் உண்டு. சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்தலாம். தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடு. சேர்ந்து பாடி. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி உமது புகழை நான் பாடுவேன். சீடரின் கால்களை கழுவினவர், சின்னீரால் என்னுள்ளம் கழுவிடுமே. சீடரின்
கால்களை கழுவினவர், செந்நீரால் என் உள்ளம் கழுவே. சேர்ந்து பாடி பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி உமது புகழை நான் பாடுவேன். பார்வோனின் நோய்களை நீக்கினவர், பாவியின் பாவ நோய் நீக்கினீரே. பார்வோனின் நோய்களை நீக்கினவர், பாவியின் பாவ நோய். சேர்ந்து பாடி பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி உமது புகழை நான் பாடுவேன். துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட வேளன் தாருமே. துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட வேளன் தாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி உமது புகழை நான் பாடுவேன். பரலோகில் இடமுண்டு என்றவரே, பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருவே. பரலோகில் இடமுண்டு என்றவரே, பரிவாக என்னை சேர்க்க. சேர்ந்து பாடி பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். ஹல்லேலூயா. வேதத்தில் சொல்லப்பட்டபடியே லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தின்படியே நானே உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர் என்று சொல்லியிருக்கிறார். ஆமேன். நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள நம்மால் முடியாது, நம்மளை நாமளே சுத்திகரித்துக் கொள்ள முடியாது. நமக்கு கர்த்தர் தேவை. அவர் நம்மை சுத்தி இருக்கிறார். ஏதோ சடங்காச்சாரம் போல வருஷ இறுதியில் ஒரு பாவ அறிக்கை ஜெபம், அப்படிப்பட்ட கூட்டம் அல்ல இது. இது இயேசு நம்ம வாழ்க்கையில் வந்து இரத்தத்தினால கழுவி நம்மை சுத்திகரித்து புடமடிடப்படுகிற நாள். ஆமேன். அன்றைக்கு இப்படியாக சாமுவேல் சொல்லுகிறார். அன்றைக்கு இப்படியாக பெலிஸ்தியர்கள் இப்படியாக இஸ்ரவேலுக்கு விரோதமாக வரும்பொழுது சாமுவேல் காரியத்தை சொல்லுகிறார். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இப்படியாக நாம் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 7:3. அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரை நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புவீர்கள் ஆனால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார். அப்படியாக இருதயத்தில் ஒரு சுத்திகரிப்பு உண்டாக வேண்டும். இருதயத்தில் ஒரு மாறுதல் வேண்டும். வெளிப்புறமாக சில காரியங்களை தூக்கி வைப்பதினாலோ சில காரியங்களை ஒதுக்கி வைப்பதினாலோ பரிசுத்தம் அடைய முடியாது. அது சுத்திகரிப்பு நேராக நடைபெறாது. அந்த மனமாறுதல் அது இருதயத்திலிருந்து ஏற்பட வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம்மத்திலே புறப்படுவார். ஆமென். இப்படியா வேதத்தில் சொல்லப்பட்டபடியே யோசுவா 3:5 இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் நம்மத்திலே என்ன செய்வார்? அற்புதங்களை செய்வார். அப்படியாய் அப்படி அற்புதங்களை செய்கிறவன் நம்ம மத்தியில் இருக்கிறபடினால சேர்ந்து ஒரு பாடலை பாடப் போகிறோம். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே, அருவியே இவ்வேளையில்
அடியார் நெஞ்சம் மாறீரோ ஆண்டவரே. சுத்தம் விரும்புகிற சுத்த ஜோதியே, உம்முடைய விரும்பாத அசுத்தங்கள் யாவையும் என் வாழ்க்கையை விட்டு என் இருதயத்தை விட்டு நீக்கிவிடும் என்று சொல்லி தெரிந்த ஒரு பாடல் கரங்களை தட்டி ஆராதனையாய் சேர்ந்து பாடலாம். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் சொலித்தீடும் சுத்த ஜோதி என்று பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். பாடலின் 148 சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிப்போம். கூட்டம் நடுவில் ஜொலித்தீடும் சுத்த ஜோதியே, ஆருவியை வேளையில் ஆடி அடைஞ்சு வாரீரோ. ஆருவியை வேளையில் ஆடி அடைஞ்சு வாரீரோ. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. பாவி நேச பாவி நானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. ஆண்டவரை நோக்கி கேட்பவா, இரக்கம் செய்ய மாட்டீரோ ஏசையா. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்தீடும் சுத்த ஜோதியே, ஆருவியே வேளையில் ஆடி அடைஞ்சு வாரீரோ. ஆருவியே வேளையில் வாரீரோ. மீன் கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ, கல் தின்ன கொடுக்கும் பெற்றோருண்டோ. மீன் கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ, கல் தின்ன கொடுக்கும் பெற்றோருண்டோ. கொள்ளாத கூட செய்திட நற்பீதான மருள்வா. சேர்ந்து சொல்லுவா, கூட்டம் நடுவில் ஜொலித்தீடும் சுத்த ஜோதியே, ஆருவியே அருமையே. எங்கள் நெஞ்சம் வந்து சுத்திகரிக்க மாட்டீரோ. பாரும் தந்தையை எந்தன் உள்ளத்தை யாரும் காணா உள்ளடங்கோலத்தை. பாரும் தந்தையை எந்தன் உள்ளத்தை மனம் நொந்து மாறுகிறேன், பரிசுத்தம் கெஞ்சுகிறேன். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்தீடும் சுத்த ஜோதியே, ஆருவியே வேளையில் ஆடி அடைஞ்சு வாரீரோ. ஆருவியே ஆடி அடைஞ்சு வாரி. உண்மையா சொல்லுமா, துணை வேண்டும் துணை வேண்டும் தகப்பனே. உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு, துணை வேண்டும் ஏசையா. என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு, ஜீவன் இல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். என் ஜீவன் இல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். பரிசுத்த கூட்டம் நடுவில்
ஹல்லேலூயா. அவரை நம்மை பரிசுத்தமாக்குற கர்த்தர். அவர் நம் மத்தியிலே வந்தார் என்று சொன்னால் நம்முடைய குறைகள் யாவையும் கரைகள் யாவையும் நீக்கி விடுவார், கழுவிடுவார். ஆமென். இப்படியா வேதத்தில் வாசிக்கிறோம். 2 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் எசேக்கியா ராஜா இப்படியாக ஒரு காரியத்தை செய்கிறார். அவர்களை நோக்கி லேவியரே கேளுங்கள், நீங்கள் இப்பொழுது உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணி அசுத்தமானதை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே கொண்டு போங்கள். இப்படியாக ஒரு அசுத்தமான காரியங்கள், ஆலயத்தில் காணப்படுற காரியங்களை பரிசுத்தப்படுத்தும்படிக்கு இன்னைக்கு ராஜா கட்டளையிடுகிறார். அப்படியாக இன்றைக்கு இந்த லேவியர்களும் ஆசாரியர்களும் பிரதான ஆசாரியும் அசுசியான காரியங்கள் அனைத்தையும் சுத்திகரிக்கிறத 2 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். அவர்கள் அப்படி அசுத்தமான காரியத்தை நீக்கி போட்டு பரிசுத்தப்படுத்தும் பொழுது அந்த ஆலயத்திலே கர்த்தர் உலாவினார். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16-17 சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே, 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே நாம் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். பரிசுத்த ஆவியான வாசம் செய்கிற ஆலயம் நம்முடைய சரீரமா இருக்கிறது. தேவன் ஆவியா இருக்கிறார் என்பது உண்மைதான். ஆனால் ஆவியாகிய தேவன் நம்முடைய ஆவியிலே வாசமாக இருக்கவில்லை. ஆவியாகிய தேவன் நம்முடைய ஆத்மாவுக்குள்ளாக வாசமாக இருப்பதாக வேதம் சொல்லவில்லை. ஆவியாகிய தேவன், அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்கே வசிக்கிறார்? இந்த சரீரத்தில், இந்த மண்பாண்டமான இந்த சரீரத்துக்குள்ளாக தன்னுடைய மகிமையின் பொக்கிஷத்தை அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். உலகம் இந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமல் இருக்கிறது. ஆனால் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி நமக்குள்ளே உலாவுகிறபடினால நீங்களும் நானும் அவரை என்ன செய்திருக்கிறோம்? அறிந்திருக்கிறோம். இந்த பரிசுத்தமாகிய கர்த்தரை நாம் பரிசுத்தப்படுத்தி நம்மை ஆயத்தப்படுத்தி தகுதிப்படுத்தும் பொழுது 2 நாளாம் 29:5 சொல்லப்பட்டபடியே அவர் நமத்திலே உலாவுகிற தேவனா இருக்கிறார். ஆமென். இப்படியாக நம் வேதத்தில் வாசிக்கிறோம். 24ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தில் இப்படியாய் சங்கீதக்காரனாய் தாவீது சங்கீதங்களில் சொல்லுகிறார். 24ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம், யார் கர்த்தருடைய பர்வத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்பான்? கைகள் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. அதுக்கப்புறம் ஒரு பெரிய லிஸ்டே வருது. கடந்த நாட்களில் நம்முடைய சபையின் போதகரை குறித்து என்ன செய்தாங்க? யார் நீதிமான் என்ற தலைப்பில் அவங்க செய்தி கொடுத்தாங்க இல்லையா? நம்ம எல்லாம் அறிந்ததே. இப்படியாக 3ஆம் வசனம் சொல்லப்பட்டபடியே யார் கர்த்தருடைய பர்வத்தில் ஏற முடியும்? கர்த்தருடைய பர்வதம் என்ன? ஏசாயா 2:2 படியே கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதத்தின் கொடிமுடியில் என்ன செய்யப்படும்? ஸ்தாபிக்கப்படும். மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதனிடத்திற்கு ஓடி வருவார்கள். அப்படி என்று பார்த்தால் 24ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் சொல்லப்பட்ட வார்த்தை, அந்த பரிசுத்த பர்வதம் எது? கர்த்தருடைய பர்வதம் எது? அது ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறது. 1 கொரிந்தியர் 3:17 வாசித்தபடியே நாம் தான் அந்த ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். இப்படிப்பட்ட பரிசுத்தமாக்குகிற கர்த்தரை நாம் ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்தில் என்ன அவசியம்? பரிசுத்தம் அவசியம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் இப்படியாக அந்த உன்னதமான தலங்களுக்கு ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார். அவர் தான் ஏசாயா. அந்த உன்னதமான தீர்க்கதரிசியான ஏசாயா இப்படியாக அவருடைய ஸ்தலத்தில் உயர்த்தப்பட்ட பொழுது அவர் தனக்குள்ளாக ஒரு காரியத்தை காண்கிறார். 5ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அவன் சொல்லுகிற காரியம், அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்கள் நடுவிலே வாசமா இருக்கிறவன் என்று சொல்லி தன்னை பாவங்களை, கரைகளை, குற்றங்களை அவன் காண்கிறான். இப்படியாக தேவனுடைய சமூகத்தில் நாம் வரும்பொழுது நம்மை குற்றப்படுத்துவதற்காக கர்த்தர் காட்டவில்லை. அவருடைய பரிசுத்தத்தின் வெளிச்சம் என்ன செய்கிறது? நமக்குள்ளாக பாவத்தையும் நமக்குள்ளாக கரைகளையும் அது வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. அது எதற்கு? நீ இப்படிப்பட்டவன் என்று சொல்லி குற்றம் சாட்டுவதற்காக அல்ல. குற்றம் சாட்டுபவன் சதா காலமும் சகோதரன் மேல் குற்றம் சுமத்துவன் யார்? அது பிசாசின் வேலை. கர்த்தர் எதற்காக நமக்கு அதை காட்டுகிறார், சுட்டி காட்டுகிறார்? நம்மை பரிசுத்தப்படுத்தும்படிக்கு, நம்மை ஆயத்தப்படுத்தும்படிக்கு. இந்த பகுதியில் நாம் வாசிக்கிறோம், ஏசாயா அறிக்கை மாத்திரம்தான் செய்கிறார், மற்றபடி ஏசாயா ஒன்றும் செய்யவில்லை. அடுத்த வசனம் சொல்கிறது, ஏசாயா 6:6, அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்தில் வந்து தன் கைகளில் பிடித்து குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து, அடுத்த வசனம், அதனால் என் வாயை தொட்டு, இதோ உன் உதடுகள்
இது உன் உதடுகள் தொட்டதினால் உன் அக்கிரம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது. அப்படியாக நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்கென்று நாம் எந்த காரியத்தையும் செய்ய தேவையில்லை. நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் போதும். 1 யோவான் 1:7 சொல்கிறபடியே 7, 8, 9, 10 சொல்கிறபடியே நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் நம்முடைய எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவருமா இருக்கிறார். நம்ம இடத்துல பாவம் இல்லை என்று சொல்லணும்னால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது, அவருடைய வார்த்தை நமக்குள் இருக்கிறாது, நாம் அவரை பொய்யராக்கிறோம். 7 சொல்லுபட்டபடியே இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம என்ன செய்யும்? சுத்திகரிக்கும். இப்படியாக கர்த்தருடைய பர்வதத்திற்கு வந்திருக்கிற தேவச்சனமே, தேவனுடைய ஆலயமாக இருக்கிற தேவச்சனமே, அன்றைக்கு எசேக்கியா ராஜா 2 நாளாகமம் 29:5 சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே கர்த்தருடைய லேவியராகிய நீங்களும் நானும், ஆசாரியர் நீங்களும் நானும் நம்மை சுத்திகரித்துக் கொள்ளும் பொழுது நமக்குள்ள அவர் வாசம் செய்வார். உன்னதமான பர்வதங்கள் நம்மை உயர்த்துவார். ஏசாயாவை போல அவரை காண்கின்ற பாக்கியத்தையும் அவரை தரிசிக்கிற பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்து செய்வார். இது நம்மால் உண்டாகிற காரியம் அல்ல, இது பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் இரத்தத்தினால் நமக்குள்ளே செய்கிற கிரியா இருக்கிறது. அதனால் ஒரு பாடலை பாடி நம்ம அர்ப்பணிக்க போகிறோம், சேர்ந்து சொல்ல போகிறோம். என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட குயவனாம் தேவன் கையிலே நான் வெறும் களிமண் தானே. ஆண்டவரே, என்னை வணைபவர் நீர்தான், என்னை வடிவமைப்பதும் நீர்தான். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நடப்பது இல்லாமல் எல்லாம் உம்மாலே நடக்கிறது என்று சொல்லி நம்ம ஒப்பு கொடுத்து இந்த பாடலை பாடலாம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், ஒருவேளை சிலருக்கு புதிதாக இருந்தால் இந்த பாடலை கற்றுக்கொண்டு சேர்ந்து பாடலாம். சேர்ந்து சொல்லுவோம், என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட. பாடலின் 637வது பாடல். சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். சேர்ந்து பாடுவோமா? என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட. என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட. குயவனாம் தேவன் கையிலே நான் வெறும் களிமண்தானே. குயவனாம் தேவன் கையிலே நான் வெறும் களிமண்ணானே. வணைபவரும் வடிவமைப்பதும் தேவனே, என்னில் வாழ்வழித்து நடத்துவதும் தேவனே. வணைபவரும் வடிவமைப்பதும் தேவனே, என்னில் வாழ்வழித்து நடத்துவதும் தேவனே. என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே, என்னில தகுதி இல்லப்பா, என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே. உண்மையாருக்கு சும்மா பவுலை போல பாவியில் பிரதான பாவினா மீதி அழுக்கான கந்தையே. பாவியில் பிரதான பாவினா மீதி அழுக்கான கந்தையே. கழுவி விட்டார் தூயத்தம் இரத்தத்தால், என்னை மீட்டிட்டார் அளவில்லாத கிருபையா. கழுவி விட்டார் தூயத்தம் இரத்தத்தால். சேர்ந்து பாடுவோமா? என்னிலே தகுதி ஒன்றுமில்லையே, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட. என்னிலே தகுதி ஒன்றுமில்லையே, நடப்பதெல்லாம் உண்மையல்லாமல் என்னால் ஏதும் நடக்கலாகுமோ. நடப்பதெல்லாம் உண்மையல்லாமல் என்னால் ஏதும் நடக்க
கூடாதது உம்மால் ஒன்றும் இல்லையே, ஆகும் நீ சொல்ல என்றுமே கூடாதது. சேர்ந்து சொல்லுவோமா? என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே, என்னிலே தகுதி இல்லப்பா, தேவனால் மேன்மை பாராட்டு. ஆமென். இப்படியாய் பவுல் சொல்றபடியே பாவியில பிரதான பாவினா. ஆமென். நம்முடைய இருதயத்தின் அக்கிரமம் சிந்தை என்ன என்று சொல்லி நமக்கு தெரியும். கர்த்தர் இருதயத்தில் பெரியவராக இருந்து அநேக நேரத்தில் நம்மை நியாயம் தீர்க்கிறார். மற்ற மனிதர்கள் முகத்தை தான் பார்க்குறாங்க, கர்த்தரோ இருதயங்களை பார்க்கிறார். இருதயங்களோட அசுசியான காரியங்கள், அசுசியான சிந்தை. யாக்கோபு நிருபத்தில் சொல்லப்படுகிறது, இந்த இருதயம் திருக்குள்ள இருதயம், மாறுபாடான இருதயம், கேடான காரியங்களை சிந்திக்கிற இதயம். கர்த்தர் இருதயங்களை பார்க்கிற தேவன். மனுஷன் முகத்தை பார்த்து இவங்க நல்லா பரிசுத்தமாக இருக்கிறாங்க, ஆண்டவருக்காக வாழ்கிறாங்க, ஊழியம் செய்கிறாங்கன்னு தான் ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஆனால் இருதயத்தின் காரியத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆனால் அவர் நம்மை சுத்திகரிக்க உண்மையில் தேவனாக இருக்கிறார். ஆமென். இப்படியாக கர்த்தர் நமக்கு பரிசுத்தத்துக்கும் அசுத்தத்துக்கும் வித்தியாசத்தை காண்பிக்கிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 44 அதிகாரத்தில் 23 வசனத்தில் கர்த்தர் இப்படியாக தம்முடைய ஜனத்துக்கு ஒரு காரியத்தை செய்கிறார். அவர்கள் பரிசுத்தமானதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் தீட்டானதற்கும் தீட்டில்லாதற்கும் வித்தியாசத்தை என் ஜனத்துக்கு போதித்து அவர்களுக்கு தெரிய பண்ண கடவர்கள். கர்த்தர் இப்படியாக இந்த சபையை எதற்கு ஏற்படுத்தியிருக்கிறார்? ஊழியக்காரர்களை ஊழியக்காரியம் எதற்காக ஏற்படுத்தியிருக்கிறார்? பரிசுத்தத்துக்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் தீட்டானதற்கும் தீட்டில்லாததற்கும் இருக்கு வித்தியாசத்தை ஜனத்துக்கு போதிக்கும்படி தான் கர்த்தர் சபையை ஏற்படுத்தியிருக்கிறார், ஊழியக்காரரை ஏற்படுத்தியிருக்கிறார். ஆனால் இந்த கடைசி நாட்களில் பார்த்தீங்கன்னா இப்படியாக பாவத்தை குறித்தான பிரசங்கங்கள், பாவத்தை குறித்தான காரியங்கள் எல்லாம் மாறி போய்விட்டன. அநேக செழிப்பின் உபதேசங்கள், அநேக ஆசீர்வாதத்தின் காரியங்கள் அப்படிதான் பேசுறாங்களே தவிர்த்து பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிற சபைகள் வெகு சிலவே. ஆனால் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களையும் என்னையும் சரியான இடத்துல இருந்து நிறுத்தி இருக்கிறார். ஆமென். இப்படியாக பரிசுத்தத்துக்கும் பரிசுத்தம் இல்லாததுக்கும் வித்தியாசத்தை காண்பிக்கும்படி ஊழியக்காரரை தெரிந்து கொண்ட தேவன் நம்ம கர்த்தர் விவரித்து காண்பிக்கிறார். தீட்டானது எது, தீட்டில்லாத காரியம் எது என்று போதித்து நடத்துகிற கர்த்தர் நம்மை ஏற்படுத்தியிருக்கிறார். ஆமென். அப்படியே போதித்து நடத்துகிறவர் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், யோவான் 17:17 சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே 17:18 சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். அப்படியாக கர்த்தர் தம்முடைய வசனத்தை நம்மத்தில் துணிக்க பண்ணி சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்தி அவர் என்ன செய்கிறார்? நமக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணுகிறார். எரேமியா 30:17 சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொன்ன கர்த்தர் அதே அதிகாரத்தில் 6 இப்படியா சொல்லப்படுன்னு நினைக்கிறேன். 6 தெரியல. அவர் சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். 7 தம்பி, 4 6 தானா? 33:6 எரேமியா 33:6 சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே தம்பி போடுங்க. 33:6 இதோ நான் அவர்களுக்கு சவுக்கியமும் ஆரோக்கியம் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். இப்படியாக பாவ குஷ்டங்கள், பாவமான காரியங்கள், பாவத்தினால வந்த பலவீனங்கள், பாவத்தினால வந்த சாபங்கள், பாவத்தினால வந்த பிசாசின் கட்டுகள், இவை யாவையும் விடுதலை பண்ணும்படிக்கு யோவான் 17:18 சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே அவர் சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அப்படிப்பட்ட சத்தியத்தை வெளிப்படுத்துகிற சபையை கொடுத்துக்கிறார். இந்த சத்தியத்தை வெளிப்படுத்தும் பொழுது என்ன நடக்கிறது என்று சொல்லி இப்படியா எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36 அதிகாரம் 25 முதல் 27 வசனங்களை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், சுத்தமான ஜலம் தெளிப்பேன், உங்களிடத்தில் உள்ள எல்லா அசுத்தங்களும் உங்களிடத்தில் எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்களில் நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளையும் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன்.
கல்லான இருதயம் இருக்கும் பொழுது கர்த்தருடைய பிரமாணத்தை, கர்த்தரின் நியாய பிரமாணத்தை, கர்த்தர் கொடுக்கிற கட்டளைகளை ஃபாலோ பண்ணுவது கஷ்டம். ஆனால் கர்த்தர் உள்ளத்தில் புதிதான ஆவியை கொடுத்து, நவம் என்று சொன்னால் புதிய இருதயத்தை கொடுக்கும் பொழுது இந்த சத்தியத்தின்படி நடக்க கர்த்தர் நம்ம கிருபை கொடுக்கிறார். இந்த சத்தியம் என்ன செய்கிறது? நம்மை பரிசுத்தமாக்குறது, சுத்தமாக்குறது, ஆண்டவருக்கு நேராக ஓடும்படிக்கு, அவருடைய கற்பனைகளை கை கொள்ள பண்ணும்படிக்கு அந்த சத்தியம் நமக்கு கிருபை செய்கிறது. அப்படியாக சுத்தமான ஜலத்தை தெளித்து, நம்முடைய இரத்தத்தை நம்மேல் தெளித்து, இப்படியாக வேதத்தில் வாசிக்கிறோம். கடைசியாக இயேசுவானவர் மரித்து விட்டாரா இல்லையா என்று கன்ஃபார்ம் பண்றதுக்கு அந்த 100க்கு அதிபதி அவருடைய விழாவிலே குத்தினான். அப்பொழுது இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது. அந்த இரத்தத்தினால, தண்ணீரினால ஒரு புதிய ஜீவனை, ஒரு புதிய வாசலை கர்த்தர் உண்டு பண்ணி சபையினும் பிழைக்குள்ளாக கர்த்தர் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். இப்பொழுது அவர் செய்கிற காரியம், அந்த இரத்தத்தினால, அந்த தண்ணீரினால நம்மை கழுவி சுத்திகரித்து புதிய ஆவினால் நிரப்பி அவர் என்ன செய்ய போகிறார்? இந்த கட்டளைகளையும், இந்த பிரமாணங்களையும், இந்த சத்தியத்தை ஃபாலோ பண்றது கர்த்தர் நமக்கு என்ன செய்ய போறாருங்க? கிருபை தர போகிறார். ஆமென். அதனால ஒரு பாடலை ஜெபமாக பாடப்போகிறோம், சேர்ந்து பாடப்போகிறோம். இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன், மீட்கப்பட்டேன், திரு இரத்தத்தால் பிசாசின் அழகையின் பிடியில் இருந்து அந்த இரத்தம் என்னை சுத்திகரிக்க போகிறது என்று சொல்லி விசுவாசத்தோட இந்த பாடலை நாம் பாடப்போகிறோம். அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம என்ன செய்ய போகிறது? சுத்திகரிக்கப்படுது. எல்லாருக்கும் தெரிந்த பாடல், பாடல் புத்தகத்தில் பாடல் இல்லை, ஆனால் ஸ்க்ரீனில் பாட்டு வரும். என்னோட கூட சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிப்பீங்களா? சேர்ந்து பாடலாம். இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன், மீட்கப்பட்டேன், திரு இரத்தத்தால் அழகையின் பிடியினின்று அறிக்கை செய்து மீட்கப்பட்டேன் நான் திரு இரத்தத்தால். சேர்ந்து ஆராதிப்போம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு, உங்களை என்னை பரிசுத்தமாக்குற ரத்தம் அது, சுத்தமான ஜலம் தெளித்து சகல அசுத்தம் நீக்கிற ரத்தம் அது, பரிந்து பேசுற ரத்தம் அது. சேர்ந்து பாடுவோமா? படைத்தவரே என்னை ஏற்றுக்கொண்டா, சிந்தப்பட்ட திரு இரத்தத்தால். படைத்தவரே என்னை ஏற்றுக்கொண்டா, சிந்தப்பட்ட திரு இரத்தத்தால். ஆமென். பாவம் செய்யாத மகனை போல பார்க்கின்ற பரமபிதா, பாவம் செய்யாத ஒரு மகளை போல பார்க்கின்றார் பரமபிதா. சேர்ந்து பாடும். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். சேர்ந்து பாடி. இரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டேன், இரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டேன். என் சாது தேவனை நோக்கி தொடர்ந்து கூப்பிடும் ரத்தம், நமக்காக பரிந்து பேசும் ரத்தம் அது. ஆபேலின் ரத்தத்தை பார்க்கிறோம், நன்மையாரிலே பேசும் ரத்தம் அது. தெளிக்கப்பட்ட ரத்தத்தில் வந்து சேர்ந்திருக்கிறோம். சேர்ந்து பாடுவோமா? அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் நாடுகி செல்வோம்,
கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே, ரத்தத்தினாலே, ரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே. போர்க்கவசம் என் தலைக்கவசம், இயேசுவின் திரு ரத்தம். போர்க்கவசம் என் தலைக்கவசம், இயேசுவின் திரு ரத்தம். தீய ஆவியும், தீய ஆவியும் என்னை அணுகாது, தீங்கிழைக்க முடியாது. எப்படிங்க முடியும்? அவர் ரத்தத்தினால் அவன் மூடி இருக்கும் பொழுது பிசாசால தொட முடியாது. அப்படிப்பட்ட அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். சேர்ந்து பாடி போவா. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டே ஹல்லேலூயா, பரிசுத்தமாக்கப்பட்டே. ஹல்லேலூயா. ரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே, சுத்திகரிக்கும் தூய்மையாக்கும் வாழ்நாளெல்லாம் தினமும். சுத்திகரிக்கும் தூய்மையாக்கும் வாழ்நாளெல்லாம் தினமும். நன்மையான காரியங்கள் நமக்காய் பாரிந்து பேசும். இயேசுவின் ரத்தம் அது நன்மையான பேசு ரத்தம், நமக்காக பரிந்து பேசுகிற பிரதான ஆசனவர். ஹல்லேலூயா. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு ரத்தம் ஜெயம். ரத்தத்தினாலே. கழுவப்பட்டே ஆமாப்பா, உங்க ரத்தம் எங்களை சுத்திகரிக்கிறது ஐயா. ரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே, சாவுக்கேதுவான கீரியை நீக்கி பரிசுத்தமாக்கும் ரத்தம். சாவுக்கேதுவான கீரியை நீக்கி ஜீவானுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு, ஜீவானுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு. செருப்பாடி ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். சேர்ந்து பாடி. ரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே, ரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே, மீட்கப்பட்டே, மீட்கப்பட்டே, இருபத்தத்தால் பலகையின் கீழே நின்று மீட்கப்பட்டே, இருபத்தத்தால். செய்து பாடி முடிப்போமா. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டே, ரத்தத்தினாலே
ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம் பாடி ஆராய்ச்சி கொண்டிருக்கும் போது அவருடைய ரத்தம் நம்மை சுத்திகரித்து கொண்டிருக்கிறது. ஆமென். அவருடைய வார்த்தை நம்மை சுத்திகரித்து கொண்டே இருக்கிறது. இப்படியாக ஒரு நிருபத்திலே வாசிக்கிறோம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் 27ஆம் வசனத்தில் இப்படியே நாம் வாசிக்கிறோம். எபேசியர் 5:26, 27. தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதற்கும், அடுத்த வசனம், கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாகிய அதை தமக்குள் நிறுத்துவதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து எதற்காக ஒப்பு கொடுத்தார்? 26ஆம் வசனம் சொல்லுறபடியே திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும், கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்ததும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன்பாக நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்படியா இயேசு கிறிஸ்து நமக்காக பூமியில் மனிதனாக ஒப்பு கொடுக்கப்பட்டு நம்முடைய பாவங்களுக்காக அவர் சுத்திகரிக்கப்படும்படிக்கு அவர் மரித்தார். ஆமென். இப்படியாக இந்த நாளில் நாம் சபையில் இந்த நாளில் சுத்திகரிப்பு ஆராதனையை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இது வேதத்தில் உள்ள ஒரு காரியமா உங்கள்கிட்ட நான் கொஸ்டின் பண்ணுறேன். இது நம்மளாக உண்டாக்கிட்ட காரியமா இல்லை வேதத்தில் இதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க? என்ன நினைக்கிறீங்க? இல்லை நம்ம எல்லா சர்ச்சஸ்லேயுமே இந்த ஒரு வாரம் நம்முடைய சபையில் எப்பயும் 3 நாட்கள் நடக்கும். ஆனால் இந்த நாட்களில் நமக்கு நியூ இயர் நடுவில் வரபடினால நம்ம இதனால் ஒரு நாளை நம்ம சுத்திகரிப்பாரை நம்ம அனுசரிக்கிறோம். சில சபைகளில் 7 நாட்கள் அனுசரிப்பார்கள். சில சபைகளில் 21 நாட்கள், 40 நாட்கள், 7 நாட்கள் இப்படி உபவாசித்து நடத்துவார்கள். இது வேதத்தில் உள்ள ஒரு காரியமா இல்லை நாம ஏற்படுத்தி கொண்ட காரியமா? வேதத்தில் இப்படி ஒரு காரியம் இருக்குதா? என்ன நினைக்கிறீங்க? வேதத்தில் இருக்குதான்னு கேட்டால் இருக்குது. லேவி ராகமம் 16 அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் ஃபுல்லாக வாசித்துக்கோங்க. இப்படியாக அவர்களுக்கு பல பண்டிகைகள், யூதர்களுக்கு பிரதானமான 7 பண்டிகைகள், அதை தவிர்த்து எக்ஸ்ட்ரா 2, 9 இன்னும் எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ஹாலிடேஸ்லாம் உண்டு, பண்டிகைகள் உண்டு. அதில் ஒரு முக்கியமான பண்டிகை தான் ஒப்புரவாக்குகிற பண்டிகை. அதை ஹீப்ரூவில் எப்படியா சொல்லுவாங்க? யம் கிப்பூர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாவ நிவாரண நாள் அது வருஷத்தில் ஒரு நாள் அனுசரிக்கப்படும். அந்த நாளில் பார்த்தீங்கன்னா ஜனங்கள் தங்களை சுத்திகரித்துக் கொள்வார்கள், லேவியர்கள் தங்களை சுத்திகரித்துக் கொள்வார்கள், ஆசாரிகள் தங்களை சுத்திகரித்துக் கொள்வார்கள், பிரதான ஆசாரியனும் தன்னை சுத்திகரித்துக் கொள்வான். அதையும் தாண்டி பலிபீடத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் சுத்திகரிக்கப்படுகிற நாள் அது யாம் கிப்பூர், பாவ நிவாரண நாள். அந்த நாளில் பார்த்தீங்கன்னா ஈவன் பலிபீடம் இருக்கிறதுலே பரிசுத்தமான காரியம் எது? பலிபீடம். அந்த பலிபீடத்தையும் சுத்திகரிப்பதற்கு என்று சொல்லி கர்த்தர் ஒரு நாளை குறித்திருந்தார். அந்த நாள் தான் யாம் கிப்பூர், பாவ நிவாரண நாள். அந்த நாளில் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு அந்த ஒரு நாள் மாத்திரமே பிரதான ஆசாரியன் இரத்தத்தில் கையில் ஏந்தினவராய் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து அந்த இடத்திலிருந்து கர்த்தரை ஆராதிப்பார். அந்த இடத்துக்கு மற்ற யாராலையும் போக முடியாது. பிரதான ஆசாரியரும் வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை அவர் என்ன செய்யலாம்? மன்னிக்க, வாழ்க்கையில் அந்த வருஷத்தில் ஒரு முறை உள்ளே பிரவேசித்து இரத்தத்தை கையில் ஏந்தினவராய் ஆராதிக்கலாம். ஒருவேளை அந்த பிரதான ஆசாரியருக்குள்ள கரைகளோ அந்த பார்த்தீங்கன்னா மாசு ஏதாவது இருந்தார்னு சொன்னால் அந்த இடத்தில் தானே அதே இடத்துல அவர் மரித்து போவார். மரித்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு டக்குன்னு உள்ளே போய் ஒருத்தன் எடுத்துகிட்டு போக வர முடியாது. உள்ளே போயிட்டு அவங்களும் அவுட். ஸோ என்ன செய்வாங்க? கால்களில் சங்கிலிகளை கட்டி உள்ளே அனுப்புவார்கள். அங்கே அவர்கள் பணிவிடை செய்யும் பொழுது அந்த சங்கிலியின் சத்தம் என்ன செய்யப்படும்? கேட்டுக்கொண்டிருக்கும். சலக்கு சலக்குன்னு என்று சொல்லி நம்ம ஊரில் கொலுசு போடுவாங்களே, அதே போல் அந்த சங்கிலியின் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். ஒருவேளை அந்த சங்கிலியின் சத்தம் கேட்கப்படவில்லை என்று சொன்னால் பிடிச்ச அந்த சங்கிலியை பிடிச்சி என்ன செய்வாங்க? வேகமாக இழுப்பாங்க. வேதத்தில் குறிப்பிடப்படவில்லை, ஆனால் சில பேர் மரித்தும் உள்ளார்கள், மரித்து இருக்கிறாங்க. நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? முதலாக அப்படியாக பரிசுத்த ஸ்தலம் ஆசரிப்பிடம் நிறுவப்பட்ட அன்ற நாளில் கூட பார்த்தீங்கன்னா நாத்தானும் அபியும் அந்நிய அக்கினி எடுத்துக்கொண்டு வந்தனால் அவங்க 2 பேரும் என்ன ஆயிட்டாங்க? இறந்து போயிட்டாங்க. வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ வேதத்தில் உள்ள ஒரு காரியம்தான் வருஷத்தில் ஒரு முறை சுத்திகரிக்கப்படுவது. இது எல்லா நாளும் நடக்கிற சுத்திகரிப்பின் ஆராதனை அல்ல, இது விசேஷமான பண்டிகை. நமக்கும் அப்படிப்பட்ட பண்டிகை கற்றுக் கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இப்படியாக அந்த வசனத்தில் ஒரு வசனம் மட்டும் வாசிக்கிறேன். வீட்டில் போய் ஃபுல்லாக வாசித்துக்கோங்க. அந்த லேவியராகும் 16 30ஆம் வசனத்தை மட்டும் நம்ம எல்லாரும் வாசிக்கலாம். 16:30
கர்த்தருடைய சந்நிதியில் உங்கள் பாவமெல்லாம் நீங்கி சுத்திகரிக்கப்படும்படிக்கு அந்நாளில் உங்களை சுத்திகரிக்கும் பொருட்டு உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யப்படும். எல்லா நாளும் பலி செலுத்துவாங்க, அது வேற. அவங்களுக்கு பிரதான நாள் 7வது நாள், நமக்கு வாரத்தின் முதல் நாள் பிரதான நாள், அந்த நாளை பலி செலுத்துவாங்க, அது வேற. அவங்க பாவத்துக்கு நிவர்த்தி செய்யும்படிக்கு அநேக பலிகள் செலுத்தப்படும், நன்றி காணிக்க அநேக பலிகள் செலுத்தப்படும், நிறையா உண்டு. ஆனால் அந்த பலியை குறித்து இங்கே சொல்லப்படப்படவில்லை. இது வருஷத்தில் ஒரு முறை நடக்கிற பண்டிகை. அந்த சுத்திகரிப்பின் பண்டிகை கர்த்தர் உங்களை என்னை இந்த நாள் என்ன செய்து கொண்டிருக்கிறார், அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் நமக்கு ஒரு பிரதான ஆசாரியரோ நடுவில் நின்று நமக்காக ஜெபம் பண்ணி ரத்தத்தில் கையில் எதுன்னு சொல்லி மத்தியஸ்தர் தேவையில்லை. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரே நம்முடைய பாவங்களுக்காக கிருபாதார பலியாக பலியாட்டப்பட்டு நமக்காக இரத்தத்தில் கையில் ஏந்தினவராய் அவர் வந்திருக்கிறார். அவர் நமக்காக பலியாய் வந்ததினால நீங்களும் நானும் துணிந்து அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிற கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். அவருடைய இரத்தத்தினால நம்மை ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கி நம்மை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி அவருடைய ஸ்தலத்தில் கொண்டு வந்து நம்ம நிறுத்தியிருக்கிறார். ஆமென். இது மிகப்பெரிய கிருபைங்க, இது மிகப்பெரிய பாக்கியங்க, மிகப்பெரிய ஸ்லாக்கியங்க. அதை கர்த்தர் கிருபையாய் கொடுத்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய இரத்தத்தினாலே பாவமர நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியமாக்கிற அவருக்கு வல்லமை மகிமை என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. அப்படியாய் நம்ம சுத்திகரித்து அவருடைய சமூகத்தில் நிறுத்தும்படிக்கு கர்த்தர் உங்களை என்ன செய்திருக்கிறார், அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். எப்படிப்பட்ட பரிசுத்த நடத்தையை அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் இப்படியே வார்த்தை சொல்லப்படுகிறது. பவுல் எழுதுகிறார், சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாக இருக்கும்படிக்கு காக்கப்படுவதாக. அப்போ ஆவியில பரிசுத்தம், ஆத்துமாவில பரிசுத்தம், சரீரத்திலையும் பரிசுத்தம், அப்படி மூன்றிலையும் திரியேக தேவன் நம்ம திரியேகமாய் படைத்திருக்கிறார். அந்த மூன்றும் சுத்திகரிக்கப்படும்படிக்கு அவர் நம்மை பரிசுத்தமாக்குகிறார். அப்போ நம்ம எப்படி ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பவுல் இப்படியா நிருபத்தில் எழுதுகிறார். 12:1, அப்படி இருக்கிற சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்படிப்பட்ட பலியாக உங்களையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் கர்த்தருக்கு முன்பதாக கரைப்படாதபடி காத்து கொள்ளும்படிக்கு அவர் நம்மை பரிசுத்தமாக்குற தேவனாக இருக்கிறார். ஆமீன். அப்படிப்பட்ட தேவன் நம்மை பரிசுத்தமாக்கும்படி வந்திருக்கிறபடினால நம்மை ஒப்பு கொடுத்து அவரை ஆராதிக்க போகிறோம். முடிந்தால் முழங்கால் படியிட்டு தலைகளை தாழ்த்தி அவரை நோக்கி பார்த்து ஆராதிப்போமா? ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல் தான் பாடப்போகிறோம், சேர்ந்து சொல்ல போகிறோம். என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீர் பிறக்கு முன்னால் உமக்கென்று வாழும்படிக்கு. ஆராதனை உமக்கே, நம்மை ராஜாக்களும் ஆசாரியமாக்கின அவருக்கே வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்கு தானே என்று சொல்லி ஒப்பு கொடுத்து பாடுவோமா? தெரிந்த ஒரு பாடல், கரங்களை தட்டி சேர்ந்து பாடி அவரை ஆராதித்து அவர் நாமம் ஒன்றே உயர்த்தப்பட வேண்டும். நம்ம மத்தியில் இயேசுவே எங்களை சுத்திகரியும், இயேசுவே எங்களை பரிசுத்தப்படுத்தும், எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தை கழுவி குற்றமற்றதாய் காணப்படும்படிக்கு எங்களை நிறுத்துங்கப்பா என்று சொல்லி சமூகத்தில் ஒப்பு கொடுத்து பாடி மகிமைப்படுத்துவோமா? சேர்ந்து பாடி என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காக ரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க. ஒப்பு கொடுத்து பாடுவோமா? என் மீது அன்பு கூர்ந்து
இதாங்க உண்மையான சத்தியம். சேர்ந்து சொல்லுவோமா? பிரித்தெடுத்தீ பிறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தாயின் கருவில் நம்மை தெரிந்து கொண்ட தேவன் அவருக்கென்று வேறு பிடித்திருக்கிறார். ஆச்சாரியனாக ஆசாரியாக ஆராதித்து ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. பிதாவான என் தேவனே தகப்பனே என் தந்தையே ஆராதித்து அவன் நாமம் ஒன்றே உயர்த்தப்பட வேண்டும். உமக்கே மாட்சிமை மகிமை சகல கணத்தையும் செலுத்துகிறோம் ஆண்டவர் என்று சொல்லி இந்த யாம் கீப்பூரில் அவர் ஆராதிப்போமா? வல்லமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும் மாட்சிமையும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். சேர்ந்து பாடி வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. வல்லமையும் 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 மகிமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. உம் இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ செய்தி. ஆமாண்டவரே தடையார்ந்த நடுசுவை தகர்த்தி வேதமான கோலமானீர் எங்களை ஒன்றாய் இணைச்சீரப்பா. கரைபடாத மகனாக நிறுத்தினம் எங்களை சத்துரு குற்றம் சாட்டும் பொழுது ஆண்டவரே எங்களை கரைகளை எல்லாம் போக்கி இப்படியா எங்களை பார்க்கிறீரே, நன்றியே செய்யா. வல்லமையும் வல்லமையும் மகிமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. வல்லமையும் வல்லமையும் மகிமையும் மகிமையும் தகப்பனே இயேசுயா. உமக்குத்தானே. மாம்சமான தீரையை அண்டு கிழித்து புது வழி திறந்தி. மாம்சமான தீரையை அன்று கிழித்து புது வழி திறந்தி. மகா மகா பரிசுத்தமும் திருசமும் நுழைய செய்தி. மகா மகா திருசமும் நுழைய செய். வல்லமையும் வல்லமையும் மகிமையும் தகப்பனே
உமக்குத்தானே சமூகம் நிறுத்தினீரே உமது சித்தம் நான் செய்திட சமூகம் நிறுத்தினீரே உமது சித்தம் நான் செய்திட அரசனாக குருவாக ஏற்படுத்தினீ ஊழியம் செய்ய அரசனாக ஆமாப்பா ஏற்படுத்தினீ ஊழியம் செய்ய வல்லமையும் கரங்களை உயர்த்தி சேர்ந்து கடைசியா பாடுவோமா? என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க. நம்மை பரிசுத்தமாக்குறவன் தேவனாய கர்த்தர், நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர் அவர் ஒருவரே. இப்படியாய் வேதத்தில் சொல்லப்பட்ட 1 பேதுரு 1:15-16 சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே நான் பரிசுத்தர் ஆகையால் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள் என்று 17 சொல்லப்பட்டபடியே நம்மிடத்தில் நடக்கையில் எல்லாவற்றிலும் 16 சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே அவர் பரிசுத்தர் ஆக நம்ம நடக்கையில் செய்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தமானாய் இருக்கும்படிக்கு அவரை நோக்கி பார்ப்போம். ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து முழுமையுமாய் படைத்து, ஆண்டவரே என்னை சுத்திகரிங்க ஆண்டவரே, இந்த புதிய வருடத்தை நான் பிரவேசிக்கும் என்பதாக பழைய பாவங்களோடு பழைய அக்கிரமங்களோடு அன்றைய பழைய இருதயத்தோடு நான் போக விரும்பவில்லை. கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை கொடுக்க அறிந்திருக்கிற தேவனே அப்படியாய் நிரப்பும் என்று சொல்லி கேட்போமா? இப்படியாய் சங்கீதக்காரனாய் தாவீது 51 சங்கீதம் 9-10 வசனங்கள் சொல்ற காரியம், தேவனே சுத்த இருதயத்திலே சிருஷ்டியும் நிலைவானமான ஆவியை புதுப்பியும், உடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலோ உடைய பரிசுத்த ஆவியை விட்டு எடுத்துக்கொள்ளாமலும் ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்படியாக கதறி செபிக்கிறா. அவரை கத்த பரிசுத்தப்படுத்தினார். அவர் சொல்ற காரியம் 32 சங்கீதம் 1 வசனத்தின்படியே, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான், எவனுடைய அக்கிரமங்களை கத்த எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான். அப்படியாக கத்த நம்மை சுத்திகரித்து நம்மை பரிசுத்தமாக்கி ஆவியில கபடமில்லாதபடிக்கு படிக்கிறபடினால அவரை நம்மை படைத்து ஒப்பு கொடுத்து பாடி இந்த ஆராதனை முடிப்போமா? ஹல்லேலூயா. சுத்தரிக்கு அக்கினியாய் சுத்திகரித்தெம்மை மாற்றிடுமே, சுட்டரிக்கும் அக்கினியாய் சுத்திகரித்தெம்மை மாற்றிடுமே. ஆவி ஆத்மா சரீரமே ஆத்தும நேசரே படைக்கிறே. ஆவி ஆத்மா சரீரமே ஆத்தும நேசரே படைக்கி ஒப்பு கொடுத்து ஒப்புவித்தே சித்தம் செய்ய தந்தேனே, முற்றிலுமாய் அர்ப்பணித்து ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே, முற்றிலுமாய் அர்ப்பணித்து ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. கரங்களை
படைக்கிறேனப்பா, பலிபீடத்தில் என்னை பரணே படைக்கிறேனே இந்த வேளை. அடியேனே திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. அடியேனே திருசித்தம் போல. சுயமென்னில் சாம்பலாய் மாறட்டும்பா, சுயமென்னில் சாம்பலாய் மாற சுற்றாவியே ஆனல் மூட்டும். ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவா அருள் செய்குவே. ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவா அருள் செய். கரங்களை உயர்த்தி கடைசியாய் பாடி விடுப்போமா. கல்வாரி கல்வாரி அன்பினையே கண்டு வினையே தோடி வந்து. கல்வாரி அன்பினையே கண்டு வினையே தோடி வந்து. கழுவும் திருரத்தத்தாலே கருகினீங்க இருதயத்தே. கழுவும் திருரத்தத்தாலே கருகினீங்க இருதயத்தே. ஆமாண்டவரே, நானே உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர் என்று சொன்னவர் மெக்காதீஸ். எங்களை பரிசுத்தமாக்குகிறீர், பரிசுத்தப்படுத்தி உன்னதமான தலங்களில் உயர் தலங்களில் ஏறி வர பண்ணுகிறேன். இந்த நாளில் நீர் எங்களுக்கென்று ஏற்படுத்தி கொடுத்த இந்த சுத்திகரிப்பு ஆராதனைக்காக, இந்த பாவ நிவாரண நாளுக்காக, இந்த யாம் கீப்பூருக்காக நன்றி அப்பா. தேவனே, இந்த நாள் அழைத்து கொண்டு வந்த தேவன் எங்களை சுத்திகரியும் பரிசுத்தமாக்கும். புதிய வருடத்தில் இன்னும் புடமிடப்பட்டவர்களாய், இன்னும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக வேண்டும் என்று சொன்னீரையா. அப்போ நமக்கேற்ற பரிசுத்தம், பரிசுத்தத்தின் ஸ்டாண்டர்ட் நீங்கள் மட்டும்தான் ஆண்டவரே. உங்களுக்கு ஏற்ற பரிசுத்தத்தோடு எல்லா நடக்கையில், செய்கையில், வாக்கில், எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் நாங்கள் வாழ ஆண்டவரே, நாங்களும் ஒரு நாள் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி எங்கள் பரிசுத்தமான உதடுகளினால, மறுரூபமாக்கப்பட்ட உதடுகளினால ஆராதிக்கிற பாக்கியத்தை தந்தரலும். அப்படி செய்கிறபடினால் நன்றி. தொடர்ந்து உள்ள காரியங்களை நீரே வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் துதிபலில் எல்லாம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.